இடம். ரசிக்கிறியா? பசிக்குது. எங்கிட்ட நாளா இருக்குது. டேய், இதுக்கு இட்லி வாங்கினா ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடலாம். நான் சாப்பாடே சாப்பிடலான் இருக்கிறேன். 4 அணா வச்சுக்கிட்டா பேப்பர், பழைய பேப்பர் வாங்குறது பேப்பர். மணி இந்த 4 அணாவுக்கு பழைய பேப்பர் வாங்கிட்டு போடா. அதை திங்கலாங்கிறியா? கழுத ஐடியா பண்ற போடா. சூடான செய்தி. இன்று சைனா பஜாரில் ஒரு அரவணைப்பு. 2 இளைஞர்களின் சாகசம். இன்றைய செய்தி நாளைய சரித்திரம். தந்தை தந்தை தெப்பா தெப்பா இந்தோ குந்தோ. இந்த சைனா பஜாரில் ஒரு சோழகிரி ஏமாந்தார். 4ஆம் பக்கம் பார்க்க. இங்க இன்னொருத்த மொத்த ஏமாந்தவர்கள் எண்ணிக்கை என்ன ஆச்சு? 10 ஆச்சு. 10வா? 10 10ஆ? ஆஸ்கர் நகரில் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மரணம். அடப்பாவி, 1966 ஜனவரி பேப்பரை 70 ஜனவரியில அது இன்னைக்கு பேப்பர் சொல்லி வைக்கிறான். விடக்கூடாது, திருட்டு பையன். சைனா பஜாரில் மொத்தம் 30 பேர் ஏமாந்தனர். போதுமாடா? போதும். பாத்தியா பொய் எவ்வளவு சீக்கிரம் வேலை போகுதுன்னு. இந்த சைனா பஜாரில் மொத்தம் 30 பேர் ஏமாந்தனர். 30 பேர் இல்லடா, 29 பேர் தான் ஏமாந்தான். நான் ஒருத்த முடிச்சுக்கிட்டேன். பழைய பேப்பரை கொடுத்து நீ ஏமாத்த பாக்குற. கணக்குல பணம் பாட்டுக்கு 10 ரூபாய்க்கு ஏறி போச்சு. நானும் கேட்டு கேட்டு சலிச்சு போனேன். ஒரு நாள் புடிச்சுக்கிட்டேன் சலங்க. நீ என்ன விட மேல சொல்லு. இட்லியா கணக்கா யார்கிட்ட கேக்குறேன்டாப்பா? எனக்கு வந்துச்சு பாருக்கா. வருமே வருமே. பக்கத்துல அருவாமனை இருந்துச்சு. உடனே எடுத்துக்கிட்டியா? ஒரே வெட்டு, தலை வேற முண்டை வேற. ஹனுமந்த் வாடா இப்படி. நான் காசு கேட்டு அம்மா தரலன்னா நான் எடுத்துக்குவா அருவாமனையா? எடுத்துக்கிறேன். ஐயோ, இந்த கொலவாரி கிட்ட உனக்கு நான் பேச்சு. எவட்டிக்கிற நீ சும்மா கடை. நீ வெத்தலை கண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி வாங்க. என்ன இத பாத்தீங்களா? என்ன சொக்குப்படி போட்டு மயக்கினாலும் நம்ம பிள்ளை இவ பின்னாலே சுத்துறானே. அத்தை போகவா? நீ கூட்ட வந்துடுவானா? என் மருவ பிள்ளையாச்சே, என் தங்கச்சி பொண்ணு இவனுக்கு நான் கட்டி வைக்க போறேன். பிள்ளை கொடுத்தானே வாட்டி. பாத்தியா, அவன் மாத்தி இவன் கட்டானா, இவன் தங்கச்சி பொண்ணு அவன் கட்டானா. என்ன உடன்படிக்கை பாத்தியா? ஆமாப்பா, நான் அவனை தான்ப்பா கட்டிக்குவேன். அவ்வளவு நல்ல வெட்டுப்புள்ளி ஆழ்வாளாம். உன்னை வெட்டு. அருவாமனை. இந்த கொலனாய் நமக்கு சம்பந்தி வேணும். எல்லாம் வேணும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி? உங்க உறவுக்காரி. உன் அண்ணே தத்தெடுத்தவன பெத்தெடுத்தவடினா எனக்கு ரைட் உண்டு. நட்ட நடு கூடத்துல உட்காந்துட்டு அரிசி பொறுக்குனாதான் காரியம் செய்யறதா தெரியுமா? நான் இப்படித்தான் செய்வேன். நீ யாரு கேக்குறதுக்கு? நானா? உன் புருஷனோட சம்சாரம். வீம்புக்கு கண்ணாடி போட்டுக்க மாட்டேங்கிற. அதான் கல்லுக்கு பதிலா அரிசியா பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்க. வல்ல உடப்ப. அப்படி சொன்ன நாக்கு அரப்ப. போடி போடி சார், போடி சார், கஷ்டம் போடி. நாங்கடி சக்காத்தி பொம்பளையா? இங்க காலங்காத்தால சண்டை சண்டை ஒண்ணும் இல்லையே. ஆமா, நாங்க பார்த்த சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்லக்கா? ஆமா தங்கச்சி. யாருகிட்ட நீ டபாய்க்கிறீங்க? நான் யார் தெரியுமா? ராயபுரம் ரவுடி. உங்க மோரக்கட்டையில பார்த்தாலே கழுவுனே. ஐயோ, ஏன் கத்தி பேசுறேன்? கத்திதான் பேசுறேன். இல்ல கத்திதான் பேசுறேன். இது 2 தான் எனக்கு தெரியும். உங்களை சொல்லி குத்தம் இல்லடி. உங்க புருஷன் இருக்கிறானே ஒரு தேமானி. சண்டை போடுற பொண்டாட்டிங்களே சதக் சதக்குன்னு சீவானா. அத்த விட்டாயா என்னமோ தகராட்டம் ஆடுறான் சோமாரி. ஐயோ, மீன் கடை பேச்சியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மீன் கடை பேச்சா? மீனையே கொண்டு இது எதுக்கு ஆக்கி சொன்னா? நாங்க செய்வோம், நாங்க செய்வோம். நான் உனக்கு விட்டுக்கிறது இல்லையா? ஜீவ இம்சை. இத இருக்க உங்க ப்ளூ பிரிண்ட். 1,75,000 ரூபாய் குறைஞ்சு கட்ட முடியாது. நீங்க பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம், ஆனா எங்க எஸ்டிமேட் 1,25,000 ரூபாய் தான். அப்போ ஒண்ணு செய்வோம், ஒரு மாடியை கட்டிட்டு மேல மொட்டையா விட்டுருவோம். ஒரே பேச்சு. 1,50,000 பிசினஸ் முடிங்க. கையிடு கையிடு. நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. போ 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 போ. வந்தா என்னையா? ஏந்திரியா? இந்த பாரியா, இவன் அண்ணன் இருக்கிறான். அண்ணன் நான் ஜெயில இருக்கும் போது என் பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாயா. என்னயா நாயா? அடடா, நம்ம மட்டன் கடை மணிவாசு மகனா நீங்க? யாரப்பா அது? வந்து என் தலையெடுத்து சார், என் தலையெடுத்து. ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். என்னையா அசிங்கம்? வாங்க சார் போலாம். உங்க பிசினஸ் வேணா, நாங்க வர்றோம்ப்பா.
அம்மா தாயே, நீங்க இருந்த என் பிசினஸ் நானும் க்ளோஸ். என்ன சொன்ன? பாத்தியாடா வாலி, இவ பண்ற அக்கிரமத்தை. எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய அண்ணன் கொடுக்குற இடம் தான். ஏய் பொம்பளை, எனக்கு கோவம் வந்தா என்ன செய்வேன் தெரியுமில்ல? உன கோவம் இல்லையா செய்வேன்? தாடி வளர்க்க ஆரம்பிச்சுக்குவேன். சரிதான், போயா. மானம் போச்சு இந்த பூதத்தால. மரியாதை எல்லாம் போயிடுச்சு. உங்களாலே என்ன ஆலையா? இந்த பாரியா, உனக்கு பிடிக்கலன்னா இந்த 2 கழுதிகளையும் விவாகரத்து பண்ணிடு. வேணும், எனக்கு நல்லா வேணும். விவாகரத்து பண்ற வைக்கல நான் பிடிச்சாரியா? குத்துக்கல்லாட்ட பாத்துட்டு நிக்கிறீங்களே. புருஷனை பார்த்து குத்துக்கல்லுட்டாயா? சும்மா இருக்க. விவாகரத்து தலையாட்டிட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்க ஒரு ஆம்பளை தானா? ஐயோ, உன்னை பார்த்து ஆம்பளை இல்லைன்ட்டாயா? விட்டு வைக்க போறேன். விவாகரத்து சும்மா சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? ஏன் கேக்குற? ஒன்ன கேக்கல, நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேலண்டரா? ஹஸ்பண்ட் புருஷன். இன்னைக்கு சனிக்கிழமை தானே? ஆமா. சனிக்கிழமை இந்த சரஸ்வதி வீட்டுல தானே சாப்பிடணும். இந்த சக்காலத்தி வீட்டுல சாப்பிட்டா எப்படி? எழுந்துருங்க. ஏய் பசிக்குது. அங்க சமைச்சு வச்சுட்டு நீங்க வாங்க. சாப்பா மாத்திரை கபடி. போகாதீங்க. 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 இங்க சாப்பிட வருவீங்கன்னு வழிய பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு வரா? சாப்பிட விட்டுருவானா? ஏய் இருடி, ஒரே சாப்பாடு 2 கேரியர்ல வருது. இதை எங்க வச்சு சாப்பிட்டா என்ன? நீங்க இங்கதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. அவரே அங்கதான் சாப்பிடுவாரு. இங்கதான் சாப்பிடுவாரு. அவரு அங்கதான் சாப்பிடுவாரு. சாப்பிடுங்க. ஏன் இப்படி சாப்பிடுவாங்க? பாவி, நான் போட்ட இலையில இவ கைய வச்சுட்டாளே. பொண்ணுத்தி, நீ போய் அவ போட்ட இலையில கைய வச்சு பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஒண்ணு வேண்டாம். நான் ஒண்ணு இவளாட்ட அரக்கி இல்ல. நீங்க பட்னி கிடக்கிறத பாக்க என்னால சகிக்காது. நீங்க அங்கே போய் சாப்பிடு. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் அங்கதான் சாப்பிட போறாரு. வாங்க. பத்திரி, பூரத்துக்கு நீ பூர. வா ஆமா வா. நீங்க கழுத நான் தான் உன்னை மறந்துட்டேன். நீங்க என்ன மறந்துட்ட? நீங்க தானே ஓட்டர்ஸ் லிஸ்ட் செக் பண்ண வந்தீங்க. அப்போ இப்ப நீங்க யாரு? சொல்றேன். ஆமா, முத்துப்பேட்டையில நீ 6வது படிக்கும் போது மாவி 8வது படிச்சா இல்ல 9வதா? இல்ல 10வது. பாஸ் பண்ணிட்டாரா? எப்படி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? நீங்க யாரு? சொல்றேன். ஆமா, முத்துப்பேட்டையை விட்டு மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க? எங்க அண்ணன் 10வது படிக்கும்போது அண்ணனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சு. டைபாய்டு? ஏன் பரீட்சை டைமா? அது சரி, டைபாய்டு கழுத யாருக்கு வேணா எப்ப வேணா வருமே. அப்ப மெட்ராஸ்க்கு வந்தவங்க தான் நான். எனக்கே சொல்றியா? எனக்கு தெரியாதா? சிவா அச்சாரா? நீங்க யாரு? சொல்றேன். அது வராது எங்க அண்ணன். கண்ணு தெரியலையா? தெரியாம மாதிரி போற. எப்படி இப்ப புரியுதா நான் யாருன்னு? இப்பதான் புரியுது. முடிக்கிறான் அதே முடி. ஞாபகம்யா? முத்துப்பேட்டை போர்டு ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச மேட என்ன பார்த்து காப்பி அடிச்சு நீ ஃபெயில் ஆனிய. கொடமிளகா வாத்தியார் உன் தலையில குட்டு வரடா. கொடமிளகா வாத்தியார் ஞாபகம் இல்லையே. எந்த பள்ளிக்கூடத்துல கொடமிளகா வாத்தியார் இல்ல? பெருசா உட்கார. இல்லையே. ஞாபகம். எனக்கா ஞாபகம் வருதுன்னு அப்பவும் கொடுத்து வாங்கி வையாண்டா. சரி. அது இருக்கட்டும். அது ஆக்கால பத்திரிகை வச்சனாவை பார்த்தாண்டா என்னமா வளர்ந்துருக்குற. அப்பெல்லாம் சின்ன வயசுல சின்ன கவுன போட்டுக்கிட்டு மூக்க உறிஞ்சிட்டு வந்து நிப்பா இதே மூக்குல. ஆமா, உங்க அண்ணனுக்கு அப்போ 2 பொண்டாட்டி ஆச்சு. இப்போ 2 பொண்டாட்டி தான். அப்பெல்லாம் அடிக்கடி சண்டை வருமே. இப்ப எப்படி? டைபாய்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அவனே மாறிட்டடா. முடிக்கொன்னுடும் ஞாபகம் இல்லையாடா? பாலுடா, செல்லமா பாலான்னு கூப்பிடு. என்னடா தாடி மேய்ச்சி எல்லாம் உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? காப்பியா? உனக்கா? அலைய இப்படித்தாண்டா முத்துப்பேட்டையில நான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன பார்த்தோம்னா வத்தலா குடுகுடுன்னு உள்ள ஓடுவா. அண்ணிய பாப்பா, திரும்பி வருவா. காப்பியும் கையுமா நானும் வாங்கி குடிச்சிருவேன். முத்துப்பேட்டை பழக்கம் மெட்ராஸ் வரைக்கும் விடுமா? சரி, வந்துட்டேன், பார்த்துட்டேன்.
நான் புறப்பட்டேன். அதுக்குள்ள ஏன்டா புறப்படுற? சாப்பிட்டு தான் போனான்றியா? நீ விட மாட்டடா, நீ விட மாட்டடா. இந்தம்மா வத்தலா பாலா வந்திருக்கானு எக்கச்சக்கமா பண்ணாத. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பாவக்காய் சாம்பார், அவியல், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் மிச்சம் விழுந்ததுன்னா அதுலயே ஒரு பொரியல். உங்க வீட்டுல தக்காளி ரசம் என்னைக்குமே ஜம்முன்னு இருக்குமே, அதை எனக்கா நிறுத்த வேண்டாம். இப்பதான் நான் டம்ளர்ல குடிக்கிறேன் தெரியுமா? உங்க வீட்டு அப்பளம் அந்த காலத்துல தொட்டாலே நொறுங்குமே. ஹலோ, நீங்க தானா? இருங்க இருங்க, போன் வந்திருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார் உங்களுக்கு தான் சார் போன். எனக்கா? வெரி குட். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் தேவசகாயம் பேசுறேன். தேவசகாயம், உனக்கு விஷயம் தெரியுமாப்பா? நம்ம ஆபீஸ் கிருஷ்ணமூர்த்தி கல்லு மாதிரி இருந்தான்ல, பொசுக்குன்னு நேத்து செத்து போட்டாப்பா. அப்படியா? ஐயோ, நீ எப்ப போக போற? என்னது? நீ யாரு? அடச்சி அறிவு வெட்டவர வைகாக்கிட. போன் எனக்கு இல்ல, ராங் நம்பர். ஹலோ, அவரை மறுபடியும் கூப்பிடு. ஒரு நிமிஷம் சார், மறுபடியும் உங்களுக்கு தான் போன். எனக்கா? இருக்காத. எதிர் வீட்டு தேவசகாயங்கிறது நீங்க தானே சார்? எதிர் வீடு நான் தான், தேவசகாயமும் நான் தான். ஆனா நான் அழுகிட்ட வந்து தெரியுமோ? நீங்க தான் சார், உங்களுக்கு தான் போனு. போன்ல எவனோ மிஸ்டேக் பண்றாரு. இப்ப நான் குரலை மாத்தி பேசி அவனை கூல் ஆக்கப்படுறேன் பாரு. ஹலோ, குரலை மாத்தி பேசினா தெரியாது நினைச்சியா? அறிவு கட்ட முண்டா. ஐயா, ஐயா, எங்கடா? இப்ப பாருங்க, நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும். நான் இந்த வீடு இல்ல, சீட்டாட வர்றவன், கை குறைந்து கூட்டிட்டு வர போறேன். இந்த வயசுலயே சீட்டாட்டம். நான் என் தம்பியை கூட்டிட்டு வர போறேன். கல்யாணமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் கண்டிப்பா வரேங்க, நிச்சயம் வரேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நகை போடுறாங்க? போனி சார், அறிவு இருக்கா உனக்கு? முக்கியமான விஷயம் போன்ல பேசிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் இரு. இப்ப ஹலோ, நான் தான். அப்புறம் என்னங்க மறுபடியும் அப்படியே கேக்குறீங்க? நான் நிச்சயம் வந்துடுறேங்க. வச்சுட்டுமா? வச்சுறேன். இப்ப சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நானு வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும். வாக்காளர் பட்டியல் சரி பார்க்க போறியா? இந்த வீட்லயா? நான் இந்த வீடு இல்ல, எதிர் வீடு. நீங்க எப்படி சார் புஸ்தகம் படிக்க வந்தீங்களா? நீங்களும் இந்த வீடு இல்லையா? நீங்க யாரோ எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? அப்பா, மிஸ்டர், நீங்க யார்? நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க விவரம் வேணும் எனக்கு. சார், உங்க பேரு? சிவா. சிவா. இதோ இருக்கானே சிவா. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? அதாவது 7.5 கழுத வயசு. ஒரு கழுதைக்கு என்ன வயசு? மிஸ்டர், கழுதைக்கு என்ன வயசுன்னு சொல்றதுக்காக நான் இங்க இருக்கேன். சரி, உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 35. ஏன் சார், இந்த வீட்டுல வேற யார் சார் இருக்காங்க? இருக்கான ஒருத்தன், ஒண்ணுக்கும் உருப்படாதவன், மூத்தவன், மரண முசுடு. என்ன பத்தி யாராவது அனாவசியமா இந்த வீட்டுல பேசினா உடனே ஒரு கொலை விடுவாமா. ரோஷத்துல ஒண்ணு குறைச்சல் இல்ல. இப்போ வாய கூடுவானா இல்லையா கழுத? என்ன சார் இதுன்னா? என்னன்னா சார், நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான், கூட பிறந்தவங்க தான். ஆனா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. 5 வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது. நீங்க யாரோ என்னவோ, உங்ககிட்ட அந்த மடைய என்ன பத்தி ஏன் பேசணும்? அவனுக்கு வயசாகி போச்சு, இப்படித்தான் ஏதாவது வளருமா? வயசாயிடுச்சா? 50 வயசு மனுஷனை காட்டிலும் 30 வயசுல கழுதை இன்னும் ஓல்டா தெரியும். சொல்லுங்க சார், உங்களுக்கு எத்தனை கழுத வயசு? அந்த கழுதையை விட ஒரு கழுத வயசுக்கு கூட. கழுதைன்னு சொன்னா அவன் சொன்னாரே, அந்த கொலை இப்போ விடும். என்ன சார் இது? நான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி. யாரா இருந்தா சார், யாரா இருந்தாங்க? அண்ணன் கிட்ட தம்பி பேசுற பேசாது நியாயம் பாக்குறது இல்லையா? அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். போறானே, அவனுக்கு மரியாதையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. நீயப்பா சும்மாரா வெக்கம் கெட்டவன. யாரு வெக்கம் கெட்டவன்? நானா உங்க தம்பியா? சொந்த மச்சான்
ஹலோ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கூட பிறந்த தங்கச்சி புருஷன் போனாரு அறிவு கெட்டவன் தம்பி. அவனுக்கும் இந்த மானம் கெட்டவனுக்கும். அவருக்கு அறிவு கெட்டிருக்கு, இவருக்கு மானம் கெட்டிருக்க. கொஞ்ச நேரம் தொடர்ந்தாப்புல இந்த வீட்டுல நீ இருந்த உனக்கு ஏதாவது கெட்டு போகாம. இவங்க 2 பேருக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்குதப்பா. என்ன கேஸ்? மான நஷ்ட வழக்கு. மான நஷ்ட வழக்கா? ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள தேவதானா தேவதானா? உருப்படாத பசங்களா அழிஞ்சு போறீங்களா? அழிஞ்சு கேசே போட மாட்டேன். சொந்த மச்சான் தான், அதுக்காக கண்ணா விண்ணா திட்டுறதா விடுவனா? கோர்ட்டுக்கு எடுத்தேன். மான நஷ்ட வழக்கு தப்பா? இல்ல இல்ல. சிவாவை நான் கோர்ட்ல தலைகுனிய வைக்கல. என் பேர் ஈஸ்வரன் இல்ல. உங்க பேர் ஈஸ்வரனா? ஆண்டவனுக்கு அடைக்குவா. அதான் ஆண்டவனா பார்த்து இவன் தலையில 2 பொண்டாட்டியை கட்டிவிட்டான். இவனும் தாலி கட்டிவிட்டான். பொண்டாட்டிக்கு தாலியை கட்டாம பின்ன சூடியா கட்டுவாங்க. இப்ப மாட்டிட்டு முடிக்கிறானே. அப்போ சிவா சாருக்கு 2 பொண்டாட்டியா? பத்தரா போதும். பொண்டாட்டிங்க பேரு? பேராவது மண்ணாங்கட்டியாவது. ஒன்னு தாடக, இன்னொன்னு சோற்பனக. யாரு 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 தாடக? என்ன தாடகன்னு சொன்ன உங்க வாய் அழுகி போயிடும். மூத்த சம்சாரம் பெரிய சரஸ்வதி சபதம் பண்றான். சரஸ்வதியா? வீணா வாசிப்பாங்களா? தாடகையும் சூர்பனகையும் எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி மண்டோதரிக்கு நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. மண்டோதரியா? யார் மண்டோதரி? எவ மண்டோதரி? மண்டே குழந்துருவேன். ஆமா, உங்க சம்சாரமா? மண்டோதரியா? யோ அகிலாண்டம் அப்படி இருக்கும் பாரு. அகிலாண்டமாவது அண்டகரகரமாவது என்னங்க பேரு இது? எதுக்கு என்னத்துக்கு என் பேரையே எழுதி போறீங்க? முதல்ல அதை அடிங்க. கண்டவங்கள வந்து என் பேரை எழுதி போறதா? இது வந்து வாக்காளர் பட்டியல். அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் சரியா வராது. அரகுறை அரகுறை 2 கட்டம். யார பார்த்து அரகுறைங்கிற? இந்த கிண்டல்லாம் உன் சக்களத்தி ஒய்யாரி கிட்ட வச்சுக்க. ஒய்யாரியா? ஒய்யாரிங்கிற பேரே பட்டியல் இல்லையே. ஒய்யாரி என்ன? பெரிய கைகாரி, 2வது சம்சார். இதோ இவதான். என்ன 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 பத்தி பேச்சு நடக்கிற போல இருக்க? நாத்து நாக்காரின்னா நடந்துக்கிற முறையில நடந்துகிட்டாதான் மரியாதை கிடைக்கும். ஏன் அகிலாண்டம் புரியுதா? இல்லன்னா யுத்த கண்டம் தான் நடக்கும். அம்மா உங்க பேரு கைகாரியா ஒய்யாரியா? ஒய்யாரியா? இவ சொன்னாளா? நான் எப்படி சிங்காரிச்சுக்கிட்டாலும் அழகாத்தான் இருக்கும். அதுக்காக புறமப்பட்ட முடியுமா? சில பேரு என்னதான் அலங்காரம் பண்ணிட்டாலும் அசிங்கமா இருக்கும். வாய முழி அமிர்தவல்லி. இவங்க பேர் அமிர்தமா? அமிர்தமா? அவ்வளவு விஷம். ஏன் அழகுல மயங்கிதான் என்ன முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. என்ன இருந்தாலும் நீ 2ஆம் தாரம் தான். நான் 2ஆம் தாரமா இருக்கலாம். ஆனா நீ 2ஆம் தாரம். உன் குணம் 2ஆம் தாரம். உன் அழகு 2ஆம் தாரம். எத்தனை நேரம் கேட்டியாப்பா? கேட்டியாப்பா? என்ன தரம் கட்டவன்னு சொல்றாப்பா. பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம போச்சுப்பா. பேசுப்பா. என்னப்பா பேசாம நிக்கிற? மாலி சாய் பேர் மாரியா? இவ சொல்றா நான் அழகா இல்லையா, அசிங்கமா இருக்கணும். உங்க அண்ணன் கிட்ட சொன்னாதான் அவர் காதலியே போட்டுக்கிறது இல்ல. உங்க சண்டை நிறுத்த போறீங்களா இல்லையா? சார் உங்க வயசு? என் வயசு உனக்கு எதுக்கு? பொண்ணு கொடுக்க போறியா? ஐயோ நானே பிரம்மச்சாரி, எனக்கே பொண்ணு கிடைக்கல, உங்களுக்கு எப்படி சார்? நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். இது ஒரு கொலகார குடும்பம்ப்பா. அவங்களுக்கு சண்டை போட்டுக்கவே நேரம் பத்தல. ஓட்டுங்க போடுறாங்க. போய் என்ன சொல்லி பாத்தியே? பயமா? தலைய கிள்ளிடுவானோ? கொலகார குடும்பங்கிறானே. இவனை பார்த்தாதான் கொலகார மாதிரி இருக்கு. அவன் நடையும் முகர கட்டையும் மூஞ்சில ஒரு தாடியும். மூஞ்சில தாடி முளைக்காம முதுகில தாடி முளைக்கும். பொடி அறிவு கட்ட விட. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? அண்ணி யாரோ வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அசிங்கமா இல்ல? உள்ள போங்க அண்ணி, தயவு செஞ்சு உள்ள போங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்னடா கேக்குற? வாய திறந்து சொல்லி தொலை. வச்சலா? உங்க பேர் வச்சலாவா? ஒரு 2 ரூபாய் கூட. எதுக்கு? சீட்டாடவா? நான் நிச்சயமா தர மாட்டேன். அடப்பாப்பா, அவ எங்க அக்கா பிள்ளை. யாரு? இந்த மேல மண்டோதரன் இருக்காங்களே, அண்ட சராச்சரம் அகிலாண்டம் இருக்காங்களா, அவங்க பெத்த பிள்ளையா? அது என்னங்க இது? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் 2 பேரு. நிஜ பேர் ஒண்ணு, நையாண்டி பேர் ஒண்ணு. கொஞ்ச நேரத்துல திண்டாடி போயிட்டாங்க. வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கேன். இல்ல நான் பார்த்தாச்சு. இந்த வீட்டுல மொத்தம் நீங்க 9 பேர் இருக்கிறீங்க. 9 பேரு 9 கிரகம், நவகிரகம் மாதிரி. ஒண்ணு பாத்துக்கவே பாத்துக்காது. ஏங்க எல்லாரும் பாக்குற மாதிரி தான் இருக்கீங்க, ஏன் ஒருத்தர் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க? No two watches agree. என்னைக்குமே 2 கடிகாரங்கள் ஒத்து போனதே இல்லை. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதே மாதிரிதான் இந்த வீட்டுல இருக்கிற 9 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாததுக்கு காரணமே இல்லை. அது அவங்க சுபாவம். ஏங்க
இந்த மாதிரி வீட்டுல நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க? ஆணுக்கு உலகமெல்லாம் வீடு, பெண்ணுக்கு வீடுதானே உலகம். யாரோ எழுதி கொடுத்து பேசுறீங்க நீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா? எனக்கு பழகி போச்சு. நான் வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வரலையே. இந்த வீட்டுல எதோ கிடைக்குது, ஆனா ஒருவேளை போர் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாடா போகலாம், வந்த வேலையே முடியலையடா, இன்னும் ஒருவேளை சோறு கிடைக்கல. பெருசா கேட்க போறோம்னு சொன்னீங்க, கேட்க விட்டாதடா. இவங்க சண்டையை விலைக்கு விடுறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. மணி, இந்த வீட்டோட நிலைமையே சரியில்லடா, இத எனக்கு சாதகமாக்கிக்கலான்னு பாக்குறேன். ஒண்ணு தெளிவா உனக்கு, இந்த வீட்டுல கையிரட்டி சோறு போடுறது கேட்க வேண்டிய நிலைமையே இல்லை. இதெல்லாம் நல்லா இல்லடா. ஒரு வழி இல்லடா, ஹோட்டல்ல சர்வரா இருக்கலாம். வாடா. ஐயோ, நான் ஏற்கனவே சர்வரா இருந்தவன்டா. இப்ப என்னடா பண்ண போறேன்? வேடிக்கை பாரு. உப்பு இங்க வை, பருப்பு இங்க வை, பச்சடி இங்க வை, கிச்சடி இங்க வை, அவியல் இங்க வை, பொரியல் இங்க வை. ஆமா, எங்க வச்சா தான் என்ன, எனக்கு தான் எல்லாம் எட்டுமே. பாலு, எனக்கு ஒரு சந்தேகம். சாம்பார் சாதத்தை பத்தியா? இல்ல, நம்ம ஸ்கூல் லைஃப பத்தி. இப்ப ஏன்டா அந்த சந்தேகம்? முத்துப்பேட்டையில 8வது படிக்கும் போது நாம ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோமே, அதான்டா அது. ஞாபகம் இருக்கா? அது ஒண்ணு இருக்கோ? ஞாபகம் இருக்கு. அதுல நீ இருக்க இல்ல? இருக்கிறேன். எங்க இருக்க எனக்கு தெரியலையே. டேய், சாம்பார் சாதத்தையாவது முடிக்க விடுறா. முடி 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 முடி. ஏய், அந்த படத்துல குடிமி வச்ச வேணா இருக்கானா பாரு. இதோ 2வது வயசுல 3வது பையன் இருக்கானே, அவன் தானா? இந்த குடுமையா நீ? ஆமா, இப்போ கட் பண்ணிட்டேன். சோறு வச்சு ரசம் ஊத்து. என்னப்பா அப்படி பாக்குற? அதே மூஞ்சி தானா இதுன்னு பாக்குறியா? ஏமா பாப் அச்சலா, அம்மா வந்த மூஞ்சி அப்படியாவா இருக்கும்? நிஜமாவா? அம்மா உனக்கு மாத்திரம் டைபாய்டு வரலாம், எனக்கு மாத்திரம் அம்மா வரக்கூடாதா? நானு பாயசம் வரைக்கும் வருவேங்கிற நம்பிக்கை இல்ல. நான் ரசத்தை ஒதுக்கிறேன். முதல்ல நீ பாயசத்தை இப்படி போடு. கேட்டாதான் போடுவியா? அந்த பாலு நல்லா பேசுவானே, திக்கி பேச மாட்டானே. ஏமா அச்சலா, உனக்கு தெரியாது, அம்மா வந்தா சும்மாவா போவா? ஏதாவது இழுத்துட்டு போகாது. போகும்போது நாக்க இழுத்துட்டு போயிடுச்சு. என்னது முந்திரி பருப்பே காண, தட்டுப்பட மாட்டேங்குது. நல்லா கிளறி போடுமா, கிளர்ந்து போடு. என்ன பாரு இங்கே பாத்துக்கிட்ட, கண்ணு பட போது, வயிற்று வலிக்கும். ஆயுதம் பிரமாதமா இருக்குது. எதுக்கும் ஒரு டம்ளர்ல தனியா எடுத்து வை. எதுக்கும் நீ மோரை போட்டுரு, நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். பெட்டா